பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரு தனிப்பட்ட ஒரு இஷ்யூ எப்படி எல்லாரோட லைஃப்லயும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த வீடியோவை நம்ம பாக்குறதுக்கு முன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் இது மாதிரி பேசுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் இஷ்யூ எப்படி வந்துச்சு, அந்த பிரச்சனை குக் வித் கோமாளி ஷோல எப்படி வந்துச்சு, மணிமேகலைக்கு சப்போர்ட்டா விஜய் டிவில இருக்கவங்க யாரெல்லாம் பேசினாங்க, இந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருந்துச்சு. இத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு ஆல். கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியால பெரிதும் பேசப்பட்ட விஷயம் பிரியங்கா மணிமேகலை குக் வித் கோமாளி செட்ல நடந்த இஷ்யூ தான். இந்த இஷ்யூவை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒரு 4-5 நாட்களும் முடிஞ்சு போயிடுச்சு இந்த இஷ்யூ நடந்து. இப்ப ஏன் நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். இந்த இஷ்யூல தனிப்பட்ட நபர் ஒருத்தவங்களால நிறைய பேரோட வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கு, நிறைய பேருக்கான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இஷ்யூ மூலியமா வெளியே வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தால தான் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம். இந்த ஒரு இஷ்யூல எல்லாரோட லைஃபையும் கனெக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும். பண்றவங்க அவங்க ஆபீஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலிலயா இருக்கட்டும், இங்க கண்டிப்பா எதனா ஒரு இடத்துல யார் மூலியமாவோ இவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு நடந்ததை இவங்க கண்டிப்பா பாத்திருக்கலாம். இதனாலதான் கண்டிப்பா ஒரு 90% பேருக்கு வந்து இந்த விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்று இருந்ததாலதான் சோசியல் மீடியால இந்த விஷயம் நிறைய பேசப்பட்டுச்சு. இதனாலதான் நம்ம முக்கியமா இந்த வீடியோ பண்றோம். ஒரு தனிப்பட்ட நபரால எப்படி இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி தடுக்கப்படுது, அவங்க வளர்றத டாமினேட் பண்ணி அவங்கள வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் முன்னெடுக்கிறாங்க, இந்த இஷ்யூவால வெளியே வர ஆரம்பிச்சுது. இதனாலதான் பத்தி நம்ம எத்தனை பேர் பேசினாலும் சரி, நாட்கள் நிறைய கடந்தாலும் சரி, நம்ம இதை பத்தி பேசுறோம். இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்ன ஒரு சில கிளாரிபிகேஷன் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். நீ இப்ப யாருக்கு சப்போர்ட்டா பேசுற, மணிமேகலைக்கா இல்ல பிரியங்காக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இங்க யாருக்கும் சப்போர்ட்டா நான் பேசல. இந்த ஒரு இஷ்யூ எல்லாரோட லைஃப்லயும் கனெக்ட் ஆகுது. இதனாலதான் நான் முக்கியமா இந்த இஷ்யூவை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா மணிமேகலை அவர்கள் சைடு இருந்து மட்டும்தான் ஒரு வீடியோ இப்போதைக்கு வந்திருக்கு. பிரியங்கா அவர்கள் சைடு இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோவும் வரல. விஜய் டிவில இருந்தும் அந்த எபிசோட்ல நடந்த விஷயத்தையும் எரேஸ் பண்ணிட்டு தான் அந்த எபிசோட்டை வெளியிட்டாங்க. அதனால நம்ம மணிமேகலை அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சு நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க மணிமேகலை அவர்கிட்ட இருந்து வந்த வீடியோ இன்னும் சோசியல் மீடியால நிறைய பேர் விஜய் டிவில இருக்கவங்க பேசுறத வச்சு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அந்த எபிசோட்ல நீ இருந்தியா, இல்ல மணிமேகலை பிரியங்கா இவங்க கிட்ட பேசி நீ இந்த விஷயத்த வாங்கி இப்ப நீ பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்னன்னா, மணிமேகலை அவர்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. நான் ஏன் குக் வித் கோமாளில இருந்து வெளியே வந்தேன், அந்த வீடியோவும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல ஃபுல்லாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை வச்சியும் அதுக்கு விஜய் டிவில இருக்கவங்களே சில பேர் வந்து நாங்களும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வந்திருக்கோம் இதை சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தும் சேர்ந்து இந்த வீடியோல நான் பேசுறேன். குக் வித் கோமாளில 2019 இருந்து கோமாளியா பயணிச்சுட்டு வந்த மணிமேகலை சீசன் 5ல தொகுப்பாளரா என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த சீசன்ல எல்லா எபிசோட்லயுமே எனக்கு ஒரு தொகுப்பாளரா என்னோட வேலையை செய்ய விடல. சீசன்ல குக்கா இருக்கக்கூடிய பிரியங்கா நிறைய கம்ப்ளைண்ட் சேனல்ல இருக்க அதிகாரி கிட்ட அவங்க சொல்றாங்க. இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. லாஸ்டா வாழைப்படத்துல ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, திவ்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க எக்ஸிட் ஆகிற ஒரு எபிசோடு, அந்த எபிசோட்ல தான் இந்த இஷ்யூ வந்து பெருசா ஆகுது. மணிமேகலை அவர்கள் பேச வேண்டிய இடத்துல இவங்க பிரியங்கா பேசுறாங்க. இதை கேட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில்கள் வேற மாதிரி வருது. இதனால பிரியங்கா ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டதாகவும் சொல்லப்படுது. இது வந்து அப்படியே அன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைட்ல இருந்து பார்த்தா அந்த விஷயம் அப்படியே பெருசா போய்கிட்டே இருக்கு. சேனல் சைட்ல இருக்கவங்களும் மணிமேகலை கிட்ட இருந்து வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த இப்படியே விட்டாதான் உனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கிடைக்கும், அடுத்த எபிசோட்ல நீ ஒரு மன்னிப்பு கேட்கிற வார்த்தையை நீ பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடும் சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கு அவங்க திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. என்னன்னா, எனக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், பணத்தை காட்டிலும் தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் என்ற ஒரு வார்த்தையை அவங்க ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறாங்க. இதனாலதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்
அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு ஆதரவா நிறைய பேர் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் மணிமேகலை சைடு இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. மணிமேகலை அவர்கள் இதை பத்தி யூடியூப்லயும் ஒரு வீடியோவும் போடுறாங்க. அங்க என்ன நடந்துச்சு, நான் எதனால இந்த ஷோல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ஒரு போஸ்டும் அவங்க போடுறாங்க. அந்த போஸ்ட்ல எனக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தா 100% உழைப்போடவும் அதுல உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பேன். அப்படிதான் நான் 2019 இருந்து குக் வித் கோமாளில நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும், அடுத்த வரியிலேயே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தாலதான் நிறைய பேரும் அவங்கள ஆதரவா பேசுறதுக்கான ஒரே விஷயம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பணத்தை காட்டிலும் தன்மானம் தான் முக்கியம், தமிழச்சி மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம மணிமேகலைக்கு நிறைய பேர் இந்த நார்மல் பீப்புள் பேசுறதும் இல்லாம விஜய் டிவில இருக்கவங்களே நிறைய பேர் ஆதரவும் தர ஆரம்பிச்சாங்க. யாருன்னா அனிதா சம்பத் பாத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டால ட்வீட் போட்ட உடனேயுமே அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் ஒன்னும் வருது. அனிதா சம்பத் சைடு இருந்து வருது, குரேஷி சைடு அவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது. ஆனா உடனே அந்த ரிப்ளை பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள்ல டெலிட் செய்யப்படுது. இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தா அந்த செட்ல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்னன்னா சீசன் 5ல பாத்தீங்கன்னா புகழ் அவர்களை டாமினேட் பண்ணணும், குரேஷி அவர்களை வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில விஷயம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. புகழ் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அந்த இடத்துல வந்து குரேஷியும் பிரியங்காவும் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அது உண்மைனும் நிறைய பேர் சோசியல் மீடியால ப்ரூவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே அந்த சீசன் 5ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேர் இந்த சீசன் 4 வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர்னு அதை நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த ஷோ வந்து குக் வித் கோமாளி. இப்ப சீசன் 5ல இவ்வளோ ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஃபேன்ஸுக்கு எல்லாமே இந்த ஷோ இதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டதா, ஒருத்தவங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒருத்தவங்களோட வாய்ப்பையே தடுக்கிறதுக்காக தான் இந்த ஷோ பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு சில பேர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளியோட ஃபேன்ஸும் அவங்களோட பதிவையும் சோசியல் மீடியால சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம வித் கோமாளியில இருந்த ஒருத்தவங்களோட அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டோரியா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா மணிமேகலை அவர்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு அப்புறம் இன்ஸ்டால அவங்க ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி அவங்க சைடு இருந்து கர்மா இஸ் ரியல், கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருந்தும் ஒரு விஷயம் வெளியே வருது. நெக்ஸ்ட் என்னன்னா ஏற்கனவே விஜய் பாவனா பாத்தீங்கன்னா இவங்கள அதாவது பிரியங்காவை பத்தி ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க, யாரோட வளர்ச்சி எல்லாரோட வளர்ச்சியும் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேசல, இவங்க மணிமேகலை பேசுறதால நிறைய பேர் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா அறந்தாங்கி நிஷா, ஜாக்லினும் ரக்ஷனும் இவங்க எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு அவங்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஜாக்லின் அவர்கள் எங்கதான் போனாங்கன்னே தெரியல, ரக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. மகேஷ் ஃபர்ஸ்டினா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிரியங்கா அவர்கள் தொகுப்பாளராக என்ட்ரி கொடுத்த உடனே காணாம போயிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேரு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மணிமேகலை அவர்கள் ஒரு போல்டா எடுத்த முடிவுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வெளியே வந்திருக்கு. இதுல இன்னொன்னு நம்ம என்ன சொல்லணும்னா, என்னதான் நிறைய குற்றச்சாட்டு வந்து பிரியங்கா மேல வைக்கப்பட்டாலும் அவங்க சைடு இருந்து எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் கொடுக்கப்படல. மணிமேகலை அவர்கள் சைடு இருந்து ஒரு பதில் வீடியோவும் அந்த இன்ஸ்டா போஸ்ட் வந்ததாலதான் இந்த அளவுக்கு அந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. இதுவே பிரியங்கா அவர்கள் சைடு இருந்து ஃபர்ஸ்ட் வந்ததால இந்த விஷயம் பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா நடந்து கூட இருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு வீடியோவும் வரல. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுல நம்ம பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மணிமேகலை அவர்களை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க ப்ரொடக்ஷன் சைடு வந்து உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்படின்னு சொல்லியும் எனக்கு அதெல்லாம் பெருசு இல்ல. ஏன்னா 2019 இருந்து கோமாளியா இருந்து இப்பதான் அவங்க வந்து தொகுப்பாளராக என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட வளர்ச்சி இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், பணத்தை காட்டிலும் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த இந்த ஒரு முடிவுக்கு தான் அவங்களுக்கு இவ்வளவு ஆதரவு வந்திருக்கு. அதனால நம்ம சைடு இருந்தும் ஒரு வாழ்த்துக்களை சொல்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.